பல மைல் தூரம் இருக்கிற இங்கிலாந்துல பிறந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான சிலையை நிறுவனம். இவர் ஒரு ஆங்கிலேயரா இருந்தாலுமே தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உலகுக்கு எடுத்து காட்டின பெருமை இவருக்குமே உண்டா. தன்னோட 26 வயசுலேயே இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமை அதிகாரியா பொறுப்பேற்ற இந்த ஜான் மார்ஷல் யார்? 1876ஆம் ஆண்டு இங்கிலாந்துல பிறந்த ஜான் மார்ஷல் அப்படின்றவரு தொல்லியல் துறை சார்பா பல படிப்புகளை முடிச்சிருக்காங்களாமா. இந்த நிலையில இந்த ஆய்வாளரை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தது இந்தியாவுடைய வைஸ்ராய் அப்படின்னு சொல்லப்படுற லார்ட் கர்சன் அப்படின்றவங்க தானா. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல முதலா இந்திய தொல்லியல் ஆய்வு கழகத்துடைய டைரக்டர் ஜெனரலா இவர் இருந்திருக்காங்க. அதாவது 1902ஆம் ஆண்டுல தொடங்கி 1928ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் இவர் அந்த பதவியில இருந்திருக்காங்களாமா. இவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சிந்து சமவெளி நாகரிக குறித்த ஆய்வுகள் அறிவிக்கப்பட்டு பல புதிய முடிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கான். இவர் தொல்லியல் ஆய்வாளரா இருக்கும் போது ஹரப்பா, அதுக்கப்புறமா மொகஞ்சதாரோ இந்த இடங்கள்ல தொல்லியல் அகழ்வாய்வு மேற்கொண்டிருக்காங்க. அங்க கிடைச்ச பொருட்களை நேர்ல ஆய்வு செஞ்ச அவர் ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் தனித்தனி நாகரிகங்கள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதை தொடர்ந்து அந்த 2 நாகரிகங்களையும் இணைச்சு வச்சு ஆய்வு செய்யறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஒருங்கிணைந்த நாகரிகங்களுக்கான அடையாளம் அப்படின்னு அவர் உலகுக்கே தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய ஆய்வுகளுக்கு அப்புறமா தான் கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகப்பெரிய நகரங்கள், மிகப்பெரிய வீதிகள், அதுக்கப்புறமா செங்கற்களால கட்டப்பட்ட கட்டிடங்கள், பல செழிப்பான நாகரிகத்தை கொண்ட மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பலருக்குமே அதை புரிய வச்சிருக்காங்க. இந்த நிலையில சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஆய்வுகள் அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் திராவிட தமிழ் நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் அதோடைய மொழியாலையும் எழுத்து வடிவிலையும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் நிறைய விதங்கள்ல ஒத்து போறதை எடுத்துரைச்சதால அவருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிலையை வைக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம்.